நாளைக்கெல்லாம் இல்லை, 1 ஹவரில் வேணும். ஓகே சார். ஜேகே, சென்னையிலேருந்து நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தர் கிசு மண்ணை ஃபோட்டோகிராஃபர் வேறு, அவரை மல்ல பேசி நம்ம பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அவரை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவி. ஓகே ஓகே சார். 2 in 1 ஆமா? இங்கே இருக்கிறவனுக்கே சம்பளம் கிடையாது, இதில் புதுசாக ஒருத்தன் வரையா? வா போய் யார் அந்த இலவசம் இனிப்புன்னு பார்ப்போம். டேய் நீ நீங்க நடுப்பக்க நக்கியா? உங்களை மாதிரி ஒருத்தர் நேத்தி பார்த்தேன் சார். பீடா போட்டு பீச் ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா? பில்லா பட கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். உங்ககிட்ட ஒரு பல்சர் இருக்குதுல்ல? ரவுடிங்க அடிச்சடியில இப்ப அல்சர் தான்டா இருக்குது. என்ன பாஸ் சொல்றீங்க? ரவுடிட்ட அடி வாங்குனீங்களா? இல்ல, மூக்கு பொடி வாங்கினேன். மூஞ்ச பாடுறா, அடிச்சதே இல்லாம வீட்டுக்கு கொடுக்க வச்சு இந்த அட்வான்ஸ் காசு 20,000 புடிங்கிட்டு போயிட்டானுங்கடா. What? 20,000 gone? How? இவன் ஏன் பொம்மூரை நாய் மாதிரி கத்துறான்? விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. ஆனது ஆய் போறது இருக்கட்டும், நான் எங்க ஆய் போறது குளிக்கிறது, அது ஒரு பதில் சொல்றா. சீனு புடிங்க பாஸ், இது எங்க ரூம் கீ, இது இனிமே உங்க ரூம் பாஸ். நாங்களும் அதுல வெறும் ரூம்மேட்ஸ். ஓகே? ரூம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். Cheers. ஹலோ ஹலோ. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வௌவாலும் கோட்டாலும் குடியிருந்த பாழடைஞ்ச இடத்த வீடுன்னு நினைச்சு 20,000 ரூபாய் தொலைச்சிட்டேன். ஹாய் மச்சி. அட்வான்ஸே கொடுக்காம வீடெல்லாம் ஓகே பண்ணிருக்கேன். டேய் என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் ஷூ போட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் அலோட் இல்ல, வெளியில வரும். எது இந்த கலீஜுக்குள்ள வரதுக்கு என் காஸ்ட்லி ஷூவை கட்டி வாசல்ல உண்ணுமா? டேய் வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? எத்தனையோ பேர் வந்தாங்க எங்களோட ஷேர் பண்றதுக்கு, முடியாதுட்டா. ஆனா உனக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்கான். ஒருவேளை ஜேகே பிரியாணி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தேன். பாஸ், நீங்க எங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், பொறாமப்படுவாங்க. சியர்ஸ். சியர்ஸ். டேய் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பாதாள சாக்கடைக்கு வாசகால ஜன்னலை வச்சுட்டு இதை போய் வீடுன்றீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்கடா. நீ வரும்போது அமுக்கணும்ல, அது இப்பதான் அடிக்குது. வால் கிளாக் ஸ்லோவா ஓடி பார்த்துருக்கேன்டா, ஆனா இந்தியாலேயே காலிங் பெல் ஸ்லோ அடிக்கிற வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். இதான் சொர்க்கமாடா? டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் கிளீன் பண்ணிடுவீங்களா? சே உனக்கே பழகிடும். நம்ம கையில என்ன இருக்கு? Il est parti, connard! Where did he go? Scoundrel!
அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ் அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சி வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்தை யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்ல குட்டையா? கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்பான். கூடாது. டேய் டேய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா ஓடுறா ஓடு. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளு. ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லு நானே வரேன். நில்லுடா நில்லு. திருடே திருடே திருடே. இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? திருடே அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு யாரு இவங்க? एक चिकन पीस देना भाई. अरे पैसा ले रहे हो ना, और थोड़ा मसाला देना. इसका नाम क्या है? इलियाना चिकन साहब. குண்டக்கா உன் வீட்டு மாடிப்படி ஏறி வரதுக்குள்ள முட்டில் இருக்க 2 கொட்டாங்க வச்சு கழுண்டுரும் போல. அப்புறம் இவனுங்க உள்ள போய் என்னத்தை கைட்டுவானுங்க? அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக்ஸ். இனக்கா மேல குதிரை வளர்க்குறியா? நீ அம்ச ஆள் தான்யா, திமிரிக்கிட்டு இருக்கான். நான் தான் அடக்கி வச்சிருக்கேன். சரி சரி, இந்த ஓல்ட் ஏஜ்ல இப்படி ஒரு வோல்டேஜா? நீ போய் அந்த கேரட் குதிரை அவுத்து விடு, நான் கேமரா ரெடி பண்றேன். அப்படியே வாயில குத்தணும். சூப்பர், கண்டினியூ பண்ணுங்க.
எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எனக்கு தானே ரொம்ப அவசரம். உர்றா சார். சிவசங்கர் குட்டி தெரியுமா சார் உங்களுக்கு? எனக்கு குட்டியும் தெரியாது புட்டியும் தெரியாது. உர்றா நல்லா ஸ்வீட் யோசிப்பா சார். உர்றா டேய் சார் வைஃப் கூட சூப்பரா கலையா இருப்பாங்க சார். கலையா இருப்பாங்களா? கொலை பண்ணோம் போடா. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கன் பேசுகிறேன். சாம்பார் பைட்டில் ஓட்ட விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு டாக்டர். லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு டாக்டர். இது என்ன பகோடாவா? சாம்பிள்லாம் கேட்குறேன் டாக்டர். ஓ யோ பால்சாமி, ம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முறைப்பாகவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லைப்பா. ஒரு விதத்தில் இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? லோக்கல் மாடலாக இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலாக இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுன்னே தெரியலையே. பாலு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும். பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீதான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய் என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா. சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போ போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணியான ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னாதானே தெரியும். அதான் சொல்றேன். தேடு. வா. அடச்சே, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்ப நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுருக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ.
அன்னைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? நல்ல வெயிட்டுங்க. சாரிங்க இந்தாங்க. ஜெய் ஏய் ஸ்டாப் இட். காஃபி டீ குடிக்க கண்ட நேரத்துலயே சும்மா தானே இருக்கீங்க. இந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மெஷின்ல போடலாம் இல்ல? அது உன் வேலை, எந்த இல்ல. என்ன போஸ்ட் அது? முருகன் கோயில் விபூதி. அது ஏன் பாத்ரூம்ல எடுத்துன்னு போறீங்க? குளிச்சிட்டு பூசிக்கலாம் தான். அதான் ஏற்கனவே குளிச்சாச்சு இல்ல? சோப்போட மறந்துட்டேன். இந்த படங்களை உன் அன்பு மனைவியிடம் அனுப்பாமல் இருக்க தவறாமல் எல்லா மாதமும் ரூபாய் 10,000 கொடுக்கவும். இடம் தேதி பின்னர் தெரிவிக்கப்படும். நோ போலீஸ். குடிக்க போறேன். உள்ள என்ன சத்தம்? இங்க இல்ல சொல்லும், மேல. மேலையா? மிஸ்டர் ஜேகே, மிஸ்டர் ஜேகே, சீனு, மிஸ்டர் சீனு. நக்கு என்னாச்சு? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பார் கயல், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் எதுக்காகவும் என் ஆபீஸ் ரூமுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்த வரக்கூடாது. சூப்பர் ஃபிகர். நாமளும் இதே மாதிரி ஒண்ணு பிடிப்போம். Open the door! Welcome, sir. Sorry, sir. Handle problem. Hey! வந்துட்டியா? ஹைடா. Thanks டா. ஓகே. ஏய், நீயும் வாடா. டேய், நீ ஏதோ பர்சனலா போற. கூட வந்தா நல்லா இருக்குமாடா? ஏய், வாடா. உனக்கு இடைஞ்சலா இருக்குமேன்னு தான் சொன்னேன். ஓகே. நமக்குள்ள என்னடா பர்சனல் அது இதுன்னு? நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, ஃப்ரெண்ட்ஸ். சீட் பெல்ட் போடு. தப்பா ஒண்ணு நடந்துராதுல்ல. ஏடா கூடமா ஏதான ஆயி என் பையனோட சேர்த்து ஏன் அரசியலுக்கு ஆப்பிச்சிருவாங்க. உன் பேர் என்னடா? சந்தோஷ் சார். எக்ஸாம் முடியற வரைக்கும் உன் பேரு கல்யாண்குமார். Cheers. உனக்கு மச்சண்டா. உனக்காக எவனோ அங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். நீங்க பீர் அடிச்சுட்டு இருக்க. நான் எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும்? எங்க அப்பா சொத்து கோடிக்கணக்கில் இருக்குடா. ஏய், கண்ணு தெரியல. லிட்டர் வண்டி மேல இடிச்சிருக்கே. ஏய், நோ பார்க்கிங்ல வண்டி போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க. நான் வந்து வண்டி அடிச்சேன்னு சொல்றேன். என் வண்டி எங்க பார்க் பண்ணுவேன்டா? யாத்திரை நானு. எப்படி யாரா எனக்கு என்னடா? Shut up. डॉक्यूमेंट दिखाओ. ए तुम चुप रहो. दिखाओ तुम.
கல்யாணகுமார் கல்யாணகுமார் சந்தோஷ் கொஞ்சம் சின்ன தேங்க்ஸ். ஹலோ யோ என்னையா பண்றீங்க? எவனோ ஒரு போட்டோ பிடிச்சு போறாயா? அவன் பாக்குறதுக்கு பத்திரிக்கைக்கார மாதிரி இருக்கான். ப்ளூ டி-ஷர்ட் போட்டுருக்கான். போய் புடுங்கி அவனை. ब्लू टी-शर्ट वही है, उसके पास कैमरा है, पकड़ो उसे, पकड़ो जल्दी चलो पकड़ो उसे, चलो இவ்வளோ பக்கத்துல பைக் ஓட்டின்னு வரானுங்க. டேய் யாரா நீ எப்பறம் என் வண்டியில ஏறனா? ஏய் திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டு இல்ல நான் தலை சீவிடுவேன். இப்ப சீவனா காத்துல தலை கலைஞ்சிரும். ஓரமா நீ பாட்டு அப்புறம் சீவம்பா. ஏய் வண்டியை ஸ்பீடா ஓட்டு. அர்ஜென்ட்டுகளா என்னால அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆக முடியாதுப்பா. 30 கிலோமீட்டர் மேல வேகமா வண்டி ஓட்டோட மெக்கானிக் சொல்லிடுறான்பா. ஏய் போடா நீயும் மெக்கானிக்கும் இந்த புறா. டேய் சீப்பா. டேய் மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற மந்திரவாதி எப்பறா முன்னாடி வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ தலைய குனி. என்னது நாங்கெல்லாம் வீர பரம்பரடா, தலை குனிச்சு பழக்கம். அப்பவே சொன்னேன்ல தலைய குனின்னு. டேய் கட்டையில அடிக்க வராங்கன்னு சொல்ல வேண்டியதுடா. ஏதோ தலைக்கு எண்ணெய் வச்சு விடுற மாதிரி செல்லமா தலை குனி சொன்னா எப்படா தெரியும்? பாத்ரா நான் என்ன பண்றது? ரோட்ல எல்லாம் பூசணிக்கு அடிச்சிருக்கானுங்க. 1000 விவேக் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. என் வண்டியில ஏறி என் உயிரடிக்கிற யாரா நீ? பத்திரிக்கைக்காரன் பாஸ், ஒரு நியூஸுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாத்தீங்களா? பாஸ் 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 அவங்க வராங்க, வாங்க ஓடிடலாம். டேய் நீ கூப்பிட்டோன்னா ஓடி வரதுனால ஒரு லவ்வரா? போடா கல்ல அடி போ. जल्दी कर, क्या कर रहा है? எதுக்கு என்ன ரவுண்ட் பண்றானுங்க? ரஷ்யன் கிளாசிக்கல் டான்சர். இந்திய கலாச்சாரம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை இம்ப்ரெஸ் பண்ணதா இந்த புடவையை கட்டினேன். Abrina nange volanero. Impress panna de vesta? Pongada. Nanape nambo porepo keretrici. 잠을 푸는 길에 남보에 그래도. 마무 네마토 옌 데부드 카카라. 아다 가스프로 싱가이달라. Demachi. Hodawa. 울라게 마요. வாழ்வே. நீ போகலையா? bunch of idiots ப்ரப்போஸ் பண்ணாங்க, கிடைக்கல போயிட்டாங்க. எனக்கு என்ன, நான் அப்படி இல்ல. That's good. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். எனக்கு ஒரு 4 வார்த்தை ரஷ்யன்ல சொல்லி தர முடியுமா? ரஷ்யன் மொழியில கவிதை சொல்லி எப்படியாவது காஸ்ப்ரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஏய் எனக்கு கேர்ள்ஸ் தான் இம்ப்ரெஸ் பண்ண தெரியும். இன்னைக்கு கவிதை கேப்ப, நாளைக்கு எவனோ டான்சரை இம்ப்ரெஸ் பண்ணனும் டான்ஸ் ஆடி காட்ட சொல்வியா? ஹலோ நீ ஏன் டென்ஷன் ஆற? டென்ஷனா? நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நாளைக்கு கவிதையோட வரேன். இந்தா நீ கேட்ட கவிதை. நல்ல மண்டையில ஏத்திக்கோ. தேங்க்ஸ். படிப்பது தேவையில்ல. ஏன்? நைட்டே காஸ்ப்ரோ பேசிட்டான். நான் பேசுறதெல்லாம் கவிதைன்னு ஃபீல் பண்றான். இதுல தனியா கவிதை எதுக்குங்கிறான்? முதல்ல எல்லாம் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. particularly Russian guys. ரொம்ப டேஞ்சரஸ். நோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல காஸ்ப்ரோ. அவன் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். வேணும்னா நீ அவனை மீட் பண்ணி பாரு. அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்குவ, புரிஞ்சுக்குவ. ஓகேவா? என்ன சொல்ற? ஓகே போலாம். வரமாட்டா நினைச்ச போலாம் ராணி. கமல் இஷ்டம் இல்லாம எனக்காகலாம் நீ ஒன்னும் மீட் பண்ண வேண்டாம். நோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். ஐயோ நல்லா யோசிச்சு சொல்லு. ஓ முக்கியமான வேலையில விட்டுட்டு நீ வர வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி வந்தாலும் அது எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் கிட்ட பேச மாட்டேன். I'm totally waiting. வா போலாம். ஓகே பாட்டி பாவா.
டான்ஸ் ரிஹர்சல்ல இருப்பான். யாரையும் மீட் பண்ண மாட்டான். ஐயோ நான் அவனை பார்க்கணும்னு சொன்னதே அவன் பாலே டான்ஸ்க்காக தான். சீக்கிரம் வா. ஓ ஷிட். பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கம் பண்ணாத வா. கமல் அவனை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது? அவன் கொஞ்சம் பொசசிவ். நீ அவனை பத்தி சொல்லதான் அவனை உடனே பார்க்கணும்னு தோணுது. சீக்கிரமா வா. கம். கமல் அவன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இருக்கானான்னு செக் பண்ணிட்டேன். 1 minute. ஹலோ. ஹாய் ஸ்வீட்டி. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அடுத்துக்கு போலாமா? You bought the tickets? வாங்கிட்டேன். What time is the flight? ஃப்ளைட்டா? தியேட்டர் பக்கத்துல தான் இருக்கு. நடந்தே போலாமே. Okay. Happy journey. வண்டு படம் பேர் ஹாப்பி ஜர்னி இல்ல, 3 Idiots இந்தியன் மூவி. Sorry. சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான். Idiot. Yeah. 3 Idiot. Don't worry. இன்னொரு நாள் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Sure. Yeah. Bye. 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 உனக்கு நிறைய வேலை இருக்கும். Bye. ஓகே. இதான் உன் பிளானா? ஆமா மச்சான். இது கண்ணம்மா காலத்துல கண்டுபிடிச்சதுடா. கேத்ரினா கைஃப், கரீனா கபூர்லாம் வந்துட்டாங்க. இன்னும் இதே பழைய ஐடியா. ஓல்ட் ஐடியா தான் எப்பவுமே வொர்க் அவுட் ஆகும். வா. ஏய், பணம் பத்திரமா கையில தானே இருக்கு? கையில இல்ல, பையில இருக்கு. பை கையில தானே இருக்கு? ஏய் விடுங்கடா, அதான் இருக்குல்ல. சி போறோம், கச்சிதமா காரியத்தை முடிக்கிறோம், வரோம். போறீங்க சரி, வருவீங்களா? ஏய், போகும்போது ஏன்டா வாய் வைக்கிற? நீங்க என்ன கோவிலுக்கா போறீங்க? கொள்ளடி தானே போறீங்க. ஏய், யாரோ கொள்ளடிக்க போறோம்? அவன் பொருளை அவன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு நம்ம பொருள் எடுக்க போறோம். எதுவுமே நம்ம பொருள் இல்லையடா மச்சான். பேசாம இந்த காசு நம்மளே வச்சுக்கலாம்டா. எது வச்சுக்கணும் எது வச்சு கூடாதுன்னு நான் திங்க் பண்றேன். நீ மூடிட்டு ஓடு. மச்சான், பசுமாடு கிராஸ் ஆனா ரொம்ப நல்ல சகுனமா பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கோமியத்தை புடிச்சு குடி, இன்னும் நல்ல சகுனமா இருக்கும். டேய் நிறுத்துடா, இங்கே நிறுத்துடா. டேய், கடை அங்க இருக்கு, இங்கே ஏன் வண்டி நிப்பாட்ட சொன்ன? பேசாம வேலை பேக்கிங் விட்டலாமே. அப்படியே அந்த செக்யூரிட்டி கூட உட்காந்துக்கோ. டேய், கார் டக்குன்னு எடுக்கிற மாதிரி எங்கேயாவது ஓரமா பார்க் பண்ணி வை. வாடா கம் சக்தி. இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. என்னம்மா இது லேட்டஸ்டா வந்த டிசைனை காட்ட சொன்னா எல்லாம் என் சின்ன வயசு டிசைனை காட்டுறீங்க. இன்னும் சில டிசைன்ஸ் இருக்கு மேடம், இருங்க காட்டுறேன். நோ, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே. புதுசா எவ்வளவு டிசைன்ஸ் வந்திருக்கு. இது வேலைக்காகாது, டைம் தான் வேஸ்ட். வா, வேற நல்ல ஷாப் போலாம். என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? என்ன சார் இது, ஆட்ல மாத்திரம் புது டிசைனா காட்டுறீங்க, இங்க வந்தா ஓல்ட் டிசைன் தான் இருக்கு. நோ ப்ராப்ளம் மேடம், நீங்க என் கூட வாங்க. நீங்க ஆட்ல கூட பார்க்காத டிசைன்ஸ் நான் காட்டுறேன். வாங்க. ஓகே நஃபீசா, இங்கே இரு. நஃபீசா. कैसी हो? अच्छा सर। हाँ? बहुत दिन हो गया आपसे मिलके। डीसीपी साहब का वाइफ ने नेकलेस के लिए ऑर्डर दिया था, वो रेडी हो गया? हाँ सर, 1 मिनट। साहब ने पूछने के लिए बोला। விலை கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்லையா? விலைய பத்தி விடுங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எப்போ யார் வீட்ல ரேடிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் இருக்கிற பிளாக் டைமண்ட்ஸா மாத்தலாம்னு வந்திருக்கோம். புரியுது. கருப்பு வெள்ளையா மாத்தணும், அதனே வேற டிசைன்ஸ் காட்டுறேன். சார் ஜூஸ். लेडीज फर्स्ट। मैडम जूस। இதுக்கு மேல முடியாது.
கார் கலீஜ் ஆயிடும். எந்த வீடு திறந்து இருக்கோ உள்ள பூந்துட வேண்டியதான். कैसा है? நல்லா இருக்கு பட் வேற டிசைன்ஸ் காட்டுங்களேன். வேற டிசைன் தானே இருக்கு, காட்டுறேன். 1 minute. நான் ஒன்னும் திருட வரல. நான் கொடுத்த டைமண்ட்ஸ் திரும்ப எடுக்கிறேன். உன் பணம் வெளியே பேக்ல இருக்கு. Come on, give me the tape. Come on. Fast. Give it. बात करना चाहते हैं। साहब अंदर है सर, कस्टमर के पास बातचीत करें। It's all right. मैं इन्फॉर्म करूंगी सर। रुक जाओ। முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. ஆனது ஆகி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பதிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ஆகி போயிட்டு போயிடுங்க. ஏம்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது. 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. பாட்டி இருந்தா போனா எங்களுக்கு தேவை வட்டி. அதானே வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்ல, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டு ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போற கூட இல்லையா? நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் பேர் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்போ எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிரகர் கட்ட கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தார பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி
ஐயோ தாத்தா போயிட்டாரு. பாட்டி பாட்டி நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லுச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி பாட்டி. ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி 16வது நாள் காரியம் சார் யாரு? சார் இவன் தான் சார் ஜேகே. ஓ சார் தான் ஜேகேவா? Who the hell are you, man? தமிழ் தமிழ். இங்க கேள்வி என்ன மட்டும் தான் கேட்பேன், பதில் சொல்ல மட்டும் வாய திறந்தா போதும். ஏய் அப்ப நிஜமாவே நீ ஜேகே இல்லையா? சார் இதை தானே சார் 2 மணி நேரமா எல்லா பாஷையிலையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்களா? என் பார்சல் எங்க? என்ன பார்சல்? அழகு பாக்குறியா? குரங்குக்கு பின்னாடி போட்ட மாதிரி இருக்கு. ஏய் போதும் போதும். ஏய் செத்துற போறாங்க. மதுமிதான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பார்சல் கொடுத்தா இல்ல, அது எங்க? தெரியாது. நான் கொடுக்க சொன்னாலும் இங்க இல்ல. பார்சல் என்னாச்சுன்னு அவனை கேளுங்க. ஏய் நக்கலா? அவனை கேட்டா நீன்றான், உன்னை கேட்டா அவன்றான். அடிச்சு கொல்லுங்க ராஸ்கல்ஸ். அவன் சொல்றது உண்மைதான் சார். பார்சலை நான் தான் சார் டெலிவரி பண்ணேன். இவன் கொடுத்தவன் எங்க இல்லன்றான், நீ கொடுத்தியா? என்ன விளையாடுறீங்களா? இவன் நடுப்புக்கு நக்கி கிட்ட கொடுத்தான், அவன் என்கிட்ட கொடுத்தான். நான் தான் சார் பார்சலை டெலிவரி பண்ணேன். இரு நீ ஜேகே இல்ல. கரெக்ட் சார். இவன் ஜேகே. கரெக்ட் சார். இவன் பார்சலை நக்கி கிட்ட கொடுத்தான். கரெக்ட் சார். அந்த பார்சலை அவன் உன்கிட்ட கொடுத்தான். உண்மைதான் சார். இதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சார் இதை நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். சார் நம்ம மேல தான் தப்பு இருக்கு. சரி இப்ப கேக்குறேன், என் பார்சல் எங்க? சார் அந்த பார்சலை சரோஜா சாமா காயலாங்கடையில கொடுத்துட்டேன் சார். சரோஜா பாத்திர கடையில நீ கொடுத்த டப்பாவோட சுட சுட கக்கா இருந்துச்சு. சான்ஸே இல்ல சார். கக்காவா உங்ககிட்டயா? ஓ ஷிட். ஷிட்டே தான்டா. பார்சலை வச்சுக்கிட்டு பரமபதமா விளையாடுறீங்க. இன்னொரு தடவை என்ன கேள்வி கேட்க வச்ச, பேசுறதுக்கு வாயிருக்க கத்தாது. என் பார்சல் எங்க? திலக் ஹாஸ்பிடல் லேப்ல சார். சார் தேங்க்யூ சார். என்னப்பா ஓகே? நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, மண்டையில இருந்து மொத்த ரத்தமும் வெளியே போயிருக்கும். இதுல என்ன இருக்குப்பா? வா போலாம். உனதாப்பா கூப்பிடுறாங்க. ये आपका दोस्त स्टूल सैंपल की जगह गुड़िया क्यों देकर गया है? பொம்மையா? ஏன் ஃப்ரெண்டா? அப்போ மோஷன் எங்க போச்சு? ஒலிக்குதா? ஓகே. பேச்சுலர் ரூம்னா ஒரே பொண்ணுங்க போட்டோவா இருக்கும். இது என்னடா செத்தவன் போட்டோ? சார் என்ன கீழே இறக்கி விட்டுங்கன்னா உங்க எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவேன் சார். இங்க இடம் இல்ல, பரவாயில்ல அங்கிருந்தே சொல்லு. அது என் ரூம்மேட் எடுத்தது சார். இவனா? இவன் இல்ல சார், இன்னொரு ரூம்மேட். அவனுக்கு என்ன வேலை? ஊரா போய் பொண்ணுங்க போட்டோ எடுக்கிறதா? இல்ல சார், கிசு கூட எழுதுவான் சார். நடுப்பக்கம் நாகராஜ் சார், நாங்களாம் பத்திரிக்கையில் வேலை செய்யறோம். ரொம்ப நன்றி சார். நல்லா ரெஸ்ட் எடுப்பா. ஏன் சார் ஆஃபீஸ்க்கா? கொஞ்சம் வெளியில வேலை இருக்கா?
என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கிறியா? வாங்க மிஸ்டர் நடுப்பக்க நாகராஜ். யாரா இவனுங்கெல்லாம்? சரவண பவனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா நின்றுட்டு இருக்கானுங்க. ஏய் இந்த பார்சல் ஆஃபீஸ் சார் பைக்கில் வந்துட்டு இருக்கேன் சார். இல்லை சார் வந்துட்டு இருக்கேன் சார். டேய் அந்த பார்சலை ஆஃபீஸ் ஆமாம் சார் கண்டிப்பாக வந்துடும் சார். நீங்கள் ஓகே சார். ஓகே. யாரா ஏ என்னது? ஏய் ஃபோன் பேசும்போது எவன்டா ஏ என்னது? பேசாம ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் அதான் உங்க டைமண்ட் டப்பா கிடைச்சிருச்சுல்ல, அப்படியே என் ஆய் டப்பாவை திருப்பி கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அதுக்கு ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டையை மெதுவா திருப்புறீங்க? மணி முதல்ல இவனை போட்டு தள்ளு. சார் 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 வேணாம் சார். சார் கண்டினியூ பண்ணி உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளு. ஓகே சார். சார் சார் வேணாம் சார். சார் அவனை விடுங்க. சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். நீங்க ரெண்டு தான் கிடைச்சிருச்சு சார். எங்க நீங்க பத்திரிக்காரங்க தெரிஞ்ச பிறகு உங்களை உயிரோடு விட்டா எங்க ஸ்மக்லிங் மேட்டர் தலைப்புச் செய்தி அல்ல வரும். சினு சும்ப மேலதான் சத்தாதுறது இல்ல சைலன்ஸ் தரதுக்கு. ஓகே கலட்டிடுறேன். நீ கழட்டி சொல்றதுக்குள்ள வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ் மொத மாடியில இடது பக்கம், ரெண்டாவது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வெராண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? ஈஸி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்குறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவன்லாம் யூத்தாடா சூ. டேய் படுங்கடா. பாலி இருக்கி பழமி இருக்கி ஈஸ்வரி ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவன் என்ன பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான்? டேய் வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே பாஸ். ஈஸ்வரி என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்து குடிச்சு தொலைக்கிறேன். குடு சீக்கிரம் குடி. அடுத்தது பேபி கான் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி எங்களை மன்னிச்சு
மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் காரமா திருப்பி விடுறான்? பாஸ் அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான். அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்லேட்ஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா அப்பா. என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்க சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா தம்பி யாரு ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கு. இப்பவே ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லு. பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தேரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா, இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லாயாவே ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. நான் நாள் போட்டேனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா.
என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? முதலாளி என்ன முதலாளி சத்தம்? நம்ம பையன்தான். ஓட்டையை பார்த்தாலே பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்துருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அண்டரவரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஈஸ்வரி அம்மா Sir, laundry. No thanks. Hey, laundry. எந்த ரூம்? இந்த ரூம் சார் 2028. இதை நாங்களே சேவ் பண்றோமே. நோ சார், as per the management rules நாங்க தான் சர்வ் பண்ணணும். அவர் எங்க ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவரோட பர்த்டே. நாங்க ஒரு இன்ப வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இருக்கலாம் சார், பட் இது எங்க ஹோட்டல் பாலிசி. சுபாஷ், இட்ஸ் ஓகே சுபாஷ். உங்களுக்கு எதனா பிரச்சனைனா மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசுறேன். இல்ல சார், அதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்தாங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கி கொடுங்க. சாரி சார், ரூம் சர்வீஸ்ங்கிறது ஒரு கலை சார். கலையா? ஆமா சார், அவர் எங்க கஸ்டமர் இல்ல, எங்க விருந்தினர். நாங்க தான் சர்வ் பண்ணணும். தட்ஸ் கிரேட். Who is it? சார், ரூம் சர்வீஸ் சார். யோர் பிரேக்ஃபாஸ்ட் சார். உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. Happy birthday, sir. What? Today is not my birthday. What the heck? Surprise. Yes. இங்கே என்ன பண்ற? டெலிவரி. ஒன்ன மாதிரி இல்ல. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா டெலிவரி பண்ணிட்டோம் பாத்தியா? ஃபுட். What the hell are you talking about? மணி. ஐயய்ய, நேத்தாண்டா வாங்கினேன் புது சட்டடா. ட்ரை கிளீனிங் போட்டா சரியாயிருண்டா. Where is my parcel? நான் எப்பவும் போலதான் ஏர் ஹோஸ்டஸ் மூலமா அனுப்புனேன். பட் இந்த வாட்டி நான் பார்சல் கொடுத்தா ஏர் ஹோஸ்டஸ் புத்து போனா. புது பொண்ணா? எஸ் எஸ், ரெகுலராக பண்ணுறா பொண்ணு கோதம்பு சரியில்லை. அவதான் எவ்வளவுக்கு கொடுக்க சொன்னா. அந்த பொண்ணுக்கு பார்சலா என்ன இருக்குன்னு தெரியாது. வேற எதனா புது கதை வச்சிருக்கியா? பார்சலை வச்சுக்கிட்டு கேரம் போர்டு ஆட வர்றீங்க? டேய், இவன் ரூம் ஃபுல்லா தேடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு. தேங்க்ஸா. காஃபி சொல்ற. நானே போடுறேன்டா. எதுக்கு பணம் வேஸ்ட் பண்றேன்? வித் மில்கா வித்அவுட் மில்க்? வித்அவுட். ஓகே. சுகர் எத்தனை பீஸ்டா? 1. டன். என்னடா? வாட்ச் விழுந்தது, எடுக்க போன மாட்டிக்கிச்சு. அது எப்படிடா மாட்டோம்? உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. வா காட்டுறேன். வாட்ச் விழுந்ததா, எடுக்க போனா ஐயோ, திருந்தவே மாட்டான்.
Housekeeping. Sir, what happened? Come now. You can break them. Break? It's just €5. You're ringing. You must be JK, right? Hi. Hi, I'm Shakti. India Times Today. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். Yeah, by the way, he is நடுப்பக்கம் நக்கி. ஹாய். தெரியுமே, இந்தியா டைம்ஸ் டுடே தானே. மும்பையில் பார்ட்டி தவிர வேறு எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்துக்கு பக்கம் பார்ட்டியில் குடிச்சிட்டு ஃபோட்டோவாக போடுவீங்களா, அந்த பத்திரிகை தானே? பக்கத்துக்கு பக்கம் கற்பழிப்பு, கணவன் தலையில கல்ல போட்டு மனைவி கொல்லன்னு போட்டோவோட நியூஸ் போடுற உங்க தினசரி பேப்பரை விட எங்க பேப்பர் எவ்வளவு பெட்டர். இங்கிலீஷ் பேப்பரு கிலோ ₹8 போகுதுன்ற திமிரில் பேசுறாங்க. ஹலோ, பன் பட்டர் ஜாம் மடிகிற இடத்துல தான் உங்க பேப்பர் இருக்கும். மற்றபடி பார்பர் ஷாப்லேருந்து பல்பில் கட்டி ஈஸில் பிடிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல எங்கள் பேப்பர் தான். புரியுதா? ஹலோ லோ டே உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே வேஸ்டா. ஏதோ ஹெல்ப்னு கேட்டிங்களா? சொல்லுங்க. யா ஒன்றும் இல்லை, ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். கேமராமேன் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. எங்க பாஸ்க்கு இன்டர்வியூ விட போட்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன, இங்க ஹீரோயினை எங்க கேமரால போட்டோ எடுக்கணும், அவ்வளோதானே? எஸ் ஜே. யூ மீன் யூ வாண்ட் மை சர்வீஸ்? எஸ் மிஸ்டர் நக்கி. கொஞ்சம் செலவாங்க, பரவாயில்லையா? ஏய், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யார். 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்படியே போட்டா எடிட்டர் எங்களை போட்டுருவாரு மேம். மேம் கொஞ்சம் ரைட்டு. தேங்க்யூ. நீங்களே பாட்டு எழுதி நீங்களே பாட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்காக 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கவா, பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கவா, தமிழ்ல போனங்களுக்கு பிடிச்சது கப்பே. கப்பா? டேய் கற்புடா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். கடைசியில I hate you but I love you. That's it. லவ்லி. நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. யா மேடம், ஆக்சுவலி என்னோட ஆட்டோகிராஃப் என்னன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கொடுங்க. ஓகே. நான்சென்ஸ். ஹேய், இதோட வேல்யூ தெரியாம தூக்கி போடுற. நாளைக்கே அவ பாடின பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுனா என்னடா பாட்டு அது? கடிச்சிக்கவா புடிச்சிக்கவான்னு. சை டேய், மெயினான இது ஊட்டிட்டியாடா. பம் 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 பம். அக்கா நில்லுக்கா, நான் உன்னை விட மாட்டேன். யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவா. ஏமா இந்த குழந்தைக்கு வைத்திய பார்க்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்றும் சரி வரல. எவ்வளோ காசு பணம் தான் செலவு பண்ணுறது? உன்னால பிடிக்க முடியாது. ஓடிரு. இப்ப எப்படி இருக்குதான்? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல 0 பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க இருந்த சமையல்காரன் சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா. சரி 2-3 நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஈஸ்வரிமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி, எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல. மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவார். ஈஸ்வரியம்மா,
எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க, இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வந்துருச்சு. ஏய் பெல் அடிக்குதுல்ல, கதை தோறான். டேய், நேற்று நைட்டு அவனா அம்மிட்டு போயிருப்பான், அது இப்போலாம் அடிக்குது போல. டேய், தட்டுற ஸ்டைலே தெரியல யார் தட்டுறாங்கன்னு, நீயே போய் தரடா. எழுந்து வந்த ஏந்து வந்தா 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 இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு. காட் அவுட்டா? ஏ, என்னது புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்? புது ரூம்மேட் நக்கி. நக்கியா? ஏன் வெங்கடேஷ்ன்ற பேரை சுருக்கி வெங்கின்னு வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நாகராஜ்ன்ற பேரை சுருக்கி நக்கின்னு வச்சுக்கிட்டேன். பை த பை, கை கொடுக்க ஆசை தான், எழுந்து வந்தா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டிஸ்கஸ்டிங். உனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. எனிவேஸ், குளிச்சிட்டு. தண்ணி பிடிக்கல. ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்க, தண்ணி பிடிக்கணும்னு தோணலையா? ஹலோ, குழால நான் பிராண்டியா வருது 3 பேரை சேர்ந்து பிடிக்கிறதுக்கு. போதும்டா ஃபுட்போர்ட் அடிச்சது. ஜேகே, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா குளிச்சுட்டு இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு 11 o'clock என் வீட்டுக்கு வர. ஓகே? எப்படியும் கழட்ட தானே போறோம், அதுக்கு எதுக்கு புது ஷர்ட்லாம்? ஷட் அப். டேய், பாருடா பேபி, ஐ வாண்ட் மோர். தாடி குத்துதுடா. ஷேவ் கூட பண்ண மாட்டேன். டேய், கிசு கிசு எழுதுற எனக்கே கூச்சமா இருக்குடா. வெளியே ஆட்களை வச்சுன்னு போடாது வைடா, இதை வேற என்னை எழுப்பி காட்டுறான். நீ இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்ல பாக்குறதுல லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் நீ பாத்திருக்கியா? என்னது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்? ஒழுங்கா இந்த ஷர்ட் போட்டுட்டு வா. எங்க அப்பா இன்னைக்கு ஒண்ணா மாப்பிளையா பார்க்க போறாரு. மாப்பிளையா? இன்னைக்கு தான் எங்க அப்பா ஃப்ரீ. தயவு செஞ்சு ஓட்ட பைக்ல வராத. ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு ஒரு டீசென்டான வண்டியில வா. ஐயோ, இவ்ளோ முடி. ஒழுங்கா அதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வா. 11 o'clock உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்போம், சொதப்பிடாத. பி ஆன் டைம். மது, ஏ மது. மச்சான், உன் ஆளோட அப்பா இப்போ பிறந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டானா இல்லை இன்னொரு இன்னிங்ஸ் பிளாடி இருக்கானா? ஏண்டா? இல்லை, சூப்பர் ப்ரீடாக இருக்க, தங்கச்சி கிஞ்சி தான் நான் ட்ரை பண்ணலாம் தான். ஒரிஜினல் இருக்கும்போது ஏண்டா ஜெராக்ஸ்? பிடிச்சிருந்தா இவ்வளோ எடுத்துக்கோ. என்ன காப்பி தூள் கடன் கேட்ட மாதிரி கேட்டோன்னா டக்குன்னு கொடுத்துட்டான். என் கூட ஒர்க் பண்ற ஏரோஸ்டஸோட பார்சல். அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த விவஸ்தை கட்ட மனுஷா கண்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு வந்து படுக்கிறத பாரு. என்ன ஈஸ்வரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ எப்பயா பாத்ரூம்குள்ள போன? ஐயோ, வயித்த கலக்குதுன்னு 1/2 மணி நேரமா பாத்ரூம் உள்ள தானே இருக்கேன்.
பக்கத்துல யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தவிர வேற யாரு உன் பக்கத்துல படுக்க போறா? இன்னைக்கு கிஸ் எழுதிக்கோ. தள்ளு முள்ளு நடிகை 3 மாசம், கிருதா நடிகர் படுமோசம். மறக்காம அந்த கிருதாட்ட நிறைய முடி வரைஞ்சிக்கோ, அப்புறம் உஷுன்னு போட்டுக்கோ. ஹலோ, கை ஆட்டிட்டே இருக்கே, போயிட்டே இருக்கே. கை போட்டா நிக்கிறதுனா ஆட்டோவா? நடு பக்கம் நக்கி. என்னது நக்கியா? ஓ, அந்த 3ஆவது ஆள் நீ தானே? முதல்ல வந்து கப்பு கொடுத்துருப்பியா? யோ, யாரியா நீ? மீந்து போன மாவுல செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி இருக்க. என்னது? நான் யாரா? இந்த வீட்டு சொந்தக்காரன், ஹவுஸ் ஓனர். ஐயோ சாரி சார், தெரியாம கேட்டேன். அதுக்கு ஏன் சார் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க? ஏற்கனவே வாடகை கொடுக்க மாட்டாங்க, புதுசா நீ வேறயா? பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா சார்? எங்களுக்கு மட்டும் நான் இங்க தங்கணும்னு தலையெழுத்தா? பக்கத்துல மல்லிகை அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கலான்னு பார்த்தா அங்க சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ சரியா சொல்லி தொலையா. பிராத்தல் நடை சார், பிராத்தல். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் பேர் என்ன சொன்ன? மல்லிகா அபார்ட்மெண்ட். மல்லிகா அபார்ட்மெண்ட்ஸா? ஏன் சார் நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் am gentleman. என்னடா போலீஸ்? மேடம், வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா? அப்ப குட்டையா? அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம், வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில் மாமூல் வாங்க வரா மாதிரி தனியாக வந்திருக்கிறீங்க. பட் டோன்ட் வரி, நீங்கள் கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமாக கூப்பிட்டாங்க. உருவி விடுறது எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டுன்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டு போங்க சார். யார் மாப்பிள்ளை? இவ்வளோ மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க இந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை, உன்னை கவுக்கிறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை, உன்னை பத்தி என்ன சொல்லணும் விட்டு கொடுக்காம பேசுற. என்ன நடக்குது? I have ordered a digital lock. Is it ready? Your lock is ready. You can come and collect it. Okay, thank you. உங்க அம்மா இருந்திருந்தா டைம்க்கு நம்மள கவனிச்சிருப்பா. இந்நேரம் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். என்னம்மா ஆச்சு? டியூன் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, புதுசா ட்ரை பண்றேன். புதுசா தான் ட்ரை பண்ணணும். இசைக்கு எல்லையே இல்ல. ஆஹா, என் பொண்ணு என்னமா டியூன் போடுறா. உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ராஜேஷ் ரொம்ப நல்ல பையன்மா. அவங்க ஃபேமிலி பாரிஸ்ல ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க பொண்ணு மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க. என்னடா இருட்டுல பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இலியானா சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். பம்பு செட்டு மாதிரி பிச்சின்னு அடிக்குது. எது வாயில போட்டாலும் சருகு மரம் மாதிரி சருகின்னு வந்து லபுக்குன்னு விழுந்துடுதுடா. கண்டதை தின்னா அப்படிதான் போடுங்க. நான் இல்லை வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு பாடி எப்படி ஃபிட்டாக வச்சிருக்கேன் பாரு. ஒட்டு துணியில் தலகாணி தைச்சா மாதிரியே ஒரு உடம்பு. இவன்லாம் ஃபிட்டை பற்றி பேசுகிறான். மச்சான், இது கக்கா சாம்பிள். இதை திலகவதி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொடுத்துட்றா. டேய், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்டா. நானா அவகிட்டயா கொடுக்க சொன்னேன்?
ஹாஸ்பிட்டல் தானே கொடுக்க சொல்கிறேன் ப்ளீஸ்ரா. இந்த செத்த வள்ளி வேற மண்டைக்குள்ள ஆட்டோ ஓட்டுறான். டேய் டேய் நாக்கு பூச்சி, மேலே வந்த உன்னை சாவச்சு போட்டுருவேன். பரதத்தில் கவனம் ரொம்ப முக்கியம். அவங்க என்னதான் குச்சி வச்சு குத்துனாலும் உங்க கவனம் பூரா என்னோட ஜதியில தான் இருக்கணும். புரியுதா? ரெடி ரெடி. தக்க திம்மி. டேய் மச்சான் ப்ளீஸா கொடுத்துடுறா. டேய் ஒரு கவர்ல போட்டு குடுறா. இந்தடா அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன யூரின் சாம்பிள் கொடுக்கணுமா? ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஃபால்ட்டும் இல்லை, பேக் லைன் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஜேகே இந்த அட்ரஸ்ல இதோ இந்த கவரை டெலிவரி பண்ண சொன்னா பண்ணிடுறா மச்சான் ப்ளீஸ்ரா. ஒரு லவ்வர் பாயா கொரியர் பாயா கிட்டிய வெயில்ல காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை. இவன்லாம் லவ்வர் பாயா கருமம். காயத்ரி டிக்கெட் கவுண்டர்ல தான் இருக்கேன். இல்ல கன்ஃபார்மா வாங்கிடுவேன், கவலைப்படாத. ओके। पेशेंट का नाम? नागराज। मिस्टर गुना? सर पार्सल। அண்ணா ஆயின்னு அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். மாயா என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்ப பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில ரெண்டு அப்பா அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என் கிட்ட போய் நீங்க வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்க சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுசுல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிச்சேன்? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ?
இறங்க கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணத்தான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ், நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய், இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி. Wow, what a lovely morning. Excuse me, Mom. Is he super jogging? Indecent, irritating, atrocious, annoying. Nonsense. Hi. Hey, என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு வந்த எதுவுமே சொல்லாம போயிட்ட? ஹேய், ஹலோ, யார் நீ? உன் பேர் என்ன? என்னது காப்பாத்துன? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் போட்டோவும் பேப்பர்ல வராம விட மாட்டான் போல இருக்கே. ஹேய், என்னாச்சு? நாளைக்கு மீட் பண்ணலாமா? மீட் பண்ண முடியாது. நான் வர மாட்டேன். ஆண்டி, வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm always very hygienic, clean and neat. நம்ம ஜேகேவும் அதே மாதிரி தான். க்ளீன், நீட், பயங்கர சுத்தம். ஆமாமா, ஒரு வாட்டி ரூமுக்கு வந்தாதான் தெரியும். அப்படியே மூக்கு மேல வரல வைப்பீங்க. Is it? என்ன செத்தனா தடிக்குமே. சும்மா நான் உன்கிட்ட தான ஷர்ட் கொடுத்தேன். நீ அவன்கிட்ட கொடுத்த. என்ன பண்றீங்க? சாப்பிட்டுன்னு இருக்கேன். அதான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, நான் இங்க கெஸ்ட்பா. எவ்வளவு நாளா? Just 1 year. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? Where are you staying now? We are in Matung. ஜூல தங்கி இருக்க Place. When I was young, அங்க தான் டான்ஸ் கிளாஸ் போவேன். கார்னர்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க ஒரு மலையாளி மாஸ்டர் இருப்பாரு. அவர் எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். சேட்டா சேட்டா தான். இப்படியே போனா அங்கிளுக்கு டாட்டா தான். That was so funny. Is it? Hi. Hi. இந்த பொண்ணோட அந்த பொண்ணு நல்லா இருக்கே. What? Sister, I'm busy. What happened? Oh, no. Excuse me. Hi. Call me, no? No, I got him. Hi. Darling, come here. Hey! I'll kill you. எனக்காக தான் வெயிட் பண்றியா? இல்லையே, உனக்காக வெயிட் பண்ணல. Stupid idiot! Curse you! Are you okay? I'm okay. எனக்கெல்லாம் போட்டில்லையா? டேய், Oh. யாருக்காக வெயிட் பண்ற? இல்ல, ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னா அதான் வெயிட் பண்ணேன்.
பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓஹோ சூப்பர் கலர். ஜேகே புது கார் போல இருக்கு. வாடகை தரத்துக்கு மட்டும் காசு இருக்காதுல்ல? சார் முதல்ல மாடியில் இருக்கிற தையத்தக்க கும்பல அனுப்புங்க. டான்ஸ் கத்துக்கிறாங்களா மாடி அடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியா? ஜேகே ஜேகே அடுத்த மாசம் காலி பண்றாரு கௌரி சங்கர் சொன்னாரப்பா. இதேதான் போன மாசம் சொன்னீங்க. இப்போ என்கிட்ட கேஷ் இல்ல. கேஷ் இல்லைன்னா செக் கொடுங்க. செக் பவுன்ஸ் ஆனா பரவாயில்லையா? பத்திரிக்கைக்காரங்க உங்ககிட்ட காசு இருக்காதா? சார் அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துறேன். என்ன மச்சான் டோர்ல புதுசா ஒரு சவுண்ட் வருது? அது அந்த டோர்ல இருந்து வரலடா, இந்த டோர்ல இருந்து வருது. அடச்சி இலியானா சிக்கன் ஒன்று வித்தானுங்கடா, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டேன். அது நடான்னா ஸ்பீடு படத்தில் வர பஸ் மாதிரி நிற்காம போயின்றது. வேகத்துக்கு வேகம், பலத்துக்கு பலம், உடம்பெல்லாம் ஒரே பட 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 பட. ரெண்டு இடத்துல சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். ஹாய்டா. ஹாயே தான்டா. நீ எங்கடா கிளம்புற? ஏழு காயத்ரி கூட சிவாஜி 3D படத்துக்கு போறேன். அவ மார்னிங் ஷோ வேற அவங்க கூட போயிருக்க மாட்டா. ஏழை பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான். அவ என் ட்ரீம் கேர்ள். ட்ரீம்ல தான் நீ இருப்ப, நிஜத்துல வேற எவனா இருப்பான்டா. உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் முக்கியமா பேசணும். நானும் காலைல இருந்து ரெண்டு விஷயமா தான்டா போயிட்டு இருக்கேன். சுமாரா நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள ரெண்டு கேட்டு பிரஷர் பண்றாரு. அதுக்கு அவசியமே இல்லை. என்னடா சொல்ற? ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓமன பெண் குட்டியும், எனக்கு 60 உனக்கு 20. பாத்தியா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி கவின்றதுன்னு. டேய் நம்ம ஹவுஸ் ஓனரா? ஒரு சின்ன கரெக்ஷன், இதுக்கப்புறம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர், அவன் நம்ம டெனன்ட். இந்த போட்டோலாம் அவன் பொண்டாட்டி கண் பார்வை போகக்கூடாதுன்னா மாசம் மாசம் அவன் தான் நமக்கு ரெண்ட் தரணும். என்னடா பிளாக்மெயிலா? பின்ன இமெயிலா? ஆப்வியஸ்லி நம்ம பிரச்சனையை கடவுள் ஒரு வழி காட்டும் போது நம்ம தான் அதை லபக்குன்னு பிடிச்சிக்கணும். ஏய் இவன் என்ன சொன்னாலும் இது பிளாக்மெயில் தான்டா. நீ ஏன் மச்சான் பிளாக்மெயில் நினைக்கிற? அவன் பொண்டாட்டி பண்ற துரோகத்துக்கு கடவுள் நம்ம மூலமா கொடுக்குற தண்டனை நினைச்சுக்கோ. மாட்டினா என்ன தண்டனை தெரியுமா? மாட்டினா தானே. இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க, இதெல்லாம் எனக்கு ஊவா. எங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாத. சரி 3 பேர் ஹவுஸ் ஓனர் ஆகலான்னு பார்த்தேன். ஓகே நான் ஒருத்தனே சிங்கிள் ஓனரா இருந்துட்டு போறேன். வாடகை கேட்டு வரும், வருத்தப்படக்கூடாது. ஏய் இப்படி எல்லாம் பண்ணி இவனை விட்றா, அவன் கிடக்குறான். அந்த ரெண்டாவது விஷயம் சொல்லு. எனக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, அடுத்த வருஷம் தானே? இல்லடா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன தாலி கட்டும் போது அரிசி பதில் கோதுமை போடுறீங்களா? ஏய் அடுத்த மாசம் கல்யாணம். யார்? அந்த ஏர்லைன்ஸ் பார்ட்டி தானே? யா. லட்டு பொண்ணுடா. மச்சான் கைட்டி விட்டா நான் கவிக்கலான்னு பார்த்தேன். எனியாவ் நண்பனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்சா மாதிரி. எது? சந்தோஷம். ஃப்ரெண்டு லவரை சைட் அடிக்கிற அத்தனை பேரும் சொல்ற பொய் தான் நடக்குது. மச்சான் ரொம்ப டீசென்ட்ரா. ஏன் பாயிண்ட்ரா? இவ்வளவு நேரம் சூக்கிலியா இருந்தது. ஆமாடா. இது தான்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் சூடா இருக்கட்டும் வச்சிருந்தேன். ஏய் மெதுவா. ஏய் அப்படியே போட்டு போயிடாதடா. ஸ்ப்ரே கிரே அடிச்சு போட்டு போ, இல்லாட்டி தேட்டரே நான். கயல் கயல். ஹாய் அங்கிள். ஹாய் ராஜேஷ், வா உட்கார். ஃப்ரெண்டு வீட்டு போயிருக்கா, 1 ஹவர்ல வந்துரும். ஐயோ அவளுக்காக அவளுக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கிள். ராஜேஷ் நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன். அங்கிள் நான் ஒரு கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மண்டு நான் அதை சொல்ல. ஓகே நீ வெயிட் பண்ணு, அவ வந்துரும். அது நம்ம கிட்ட வந்ததுல இருந்து நமக்கு தான்டா பிரச்சனை மேல பிரச்சனை. பேசாம பாஷா படத்துல சூப்பர் ஸ்டார் நக்மாக்கு தருவாரு, அந்த மாதிரி டைமண்ட் திரும்ப கொடுத்துடலாமா? நக்மா உஷார் பண்றதுக்காக சூப்பர் ஸ்டார் டைமண்ட் திருப்பி கொடுத்தாரு, நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்போ போலீஸ் கிட்ட டைமண்ட் கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாமா? ஏய் முட்டாள்தனமா பேசாத. இது எப்படி நம்ம கைக்கு வந்ததுன்னு போலீஸ் கேட்டா மதுமிதா மாட்டிக்க மாட்டா? டேய் ஏன்டா போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆயிடபா மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு நினைச்சிங்களேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஏன் மது கிட்ட கிடைக்கணும்? அவ ஏன் நம்ம கிட்ட கொடுக்கணும்? இவன் ஏன் அதை மாத்தி கொடுக்கணும்? 3 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. அப்ப என்னதான் பண்றது? மது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குடா. அவ ஃப்ளைட்ல இருப்பா, லேண்ட் ஆன அப்புறம் சொல்லிக்கலாம். மச்சான் சேடு பூத கண்ணாடி வழியா டைமண்டை பார்க்குறான். பெருசா தெரியும். இதுதான் கரெக்ட் டைம், ரேட்டு பேசுறேன். 3 லட்சம். ரவுண்டா 5 ரூபான்னு கேளு. ஜாங்கிரி முஞ்ச ஏமாறானா பார்க்கலாம். 5 lakhs. நை பாபா 3 லட்சம். இதுதான் ஏன் ஃபைனல் ஆஃபர். ஓகேனா சொல்லுங்க. ஒத்துக்கலாமா?
ஓகே சார். கரெக்ட். இதுல மொத்தம் 30 பீஸ் இருக்கா. சோ 90 லட்சம். சார் ஒரு பீஸ் 3 லட்சம் ரூபாவா? மொத்தம் 90 லட்சம். நோ மோர் பார்கெனிங். ஓகேனா வெச்சிட்டு போங்க. இல்லனா எடுத்துட்டு சார் 90 lakhs ஓகே சார். இட்ஸ் ஓகே. டேய் என்னடா பண்ற? மச்சான் சினிமாலாம் மேலே பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்களா, அந்த மாதிரி கண்ணு செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான். புது கட்டாக கொடுத்துருக்கான். இவ்வளோ பணம் வச்சு என்னடா பண்ண போகிறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டிலாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்டே ஆகி போச்சுடா. டேய் இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்ணுறவன்லாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்டில் வந்த பணமாக இருந்தாலும் நல்ல வழியில் தான் செலவு பண்ண போகிறோம். நீ நல்ல வழியில் செலவு பண்ணு, இல்லை நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் செலவு பண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்யற வேலையை நம்ம ரிசைன் பண்ணோம்டா. What is it? I have asked you to type layers and you have typed liars. Sorry, sir. What sorry? Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் பண்டையா. ஹலோ மச்சான், இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்டேன். டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. டேய் நீ நடுப்பக்கம் நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் பிடிச்சு ஒன்று திட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அதை நம்ம ஜேகேவும் சீனும் தான், அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. டேய் இரு எண்டு பஞ்சு ஒன்று சூப்பராக மாட்டிருக்கு. அது கேள, கோழி போடும் முட்டை நீ தான் ஏன். Sir, any problem, sir? कुछ नहीं, जाओ. நீ வேணா பாரு, இன்னும் 1 hourல ஆபீஸ் மொட்டை மாடில இருந்து தலை கீழே கண்ணுல ஏதோ இருக்கு. அம்மா அவனை பார்த்தாலே டேஞ்சர். நாளைக்கு ஜாகிங் போக கூடாது. போக மாட்டேன். என்ன அலக்கானோ? சாரி. ஐயோ ஹே, ஒரே சர்ப்ரைஸ் மீட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு வர மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். அப்படியே அதுக்காக இவ்வளவு தூரம் வந்த? சரி வா, ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். எனக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்க. நீ வர மாட்டேன்னு சொன்னா ஐ ரியலி ஃபீல் பேட். இத பாரு, நான் தான் சொல்றேன்ல, பார்சல் என்கிட்ட இல்லை. அந்த பொண்ணு தான் மெஸ்அப் பண்ணுறப்பா. சரி நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? உன் பாட்டி நம்பர். புதுசா ஒரு பொண்ணு கிட்ட பார்சல் கொடுத்த நீ அவ நம்பர். அதே நம்பர் தான். It is 9862. Wait. It's 9862666125. हेलो, विनायक मेडिकल. क्या मेडिसिन आपको चाहिए? Sorry. Hello? கொஞ்சம் கிளம்பிட்டேன். I messed up. நான் உங்களை ஏமாத்தாரதா இருந்தா எங்க ரூம் போறத தங்கியிருப்பேனா? ப்ளீஸ் என்ன நம்புங்க. Sorry, please. No, please. Number is 9820345279. Please, just take it out. Take it out! You have reached the voicemail box of Madhumita. Sorry. Hey,
பசிக்குது. உனக்கு பசிக்குதா? இல்ல எனக்கு பசிக்கல. எனக்கு இது போதும். நிஜமாவே எனக்கு பசிக்குது. மம்மி. Two brownie with ice cream. It's delicious. You just love it. Merci. என்ன ரொம்ப ஜாலியா இருக்கேன். கேசினோ போயிருந்தேன். நிறைய ஜெயிச்சேன். சூதாட்டம். ரொம்ப ராங். ராங்கா? எப்படி? புரிய வைக்கிறேன். ஏய் என்ன பண்ற? இப்ப பாரு. அலெக்சாண்டர் மாதிரி நிக்கிற? ஹேய் ஏய் ரேஸ் சீட்டாட்டோ இந்த மாதிரி கேம்லிங்ல வந்த பணம் பாத்தியா எப்படி போச்சுன்னு? கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச என் பாக்கெட் மணி இப்ப பாரு. போய் பாரு. டெட் பாடியோட அட்ரஸ் கொடுங்க. ஃப்ளாட் நம்பர் 26 லிங்க் ரோட் அந்தேரி ஈஸ்ட். என்ன சார் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறீங்க? போன தடவை பாந்திராவில் நடந்த கொலைகேஸில் என் பேரை போடவே இல்லை. இன்னமோ கல்யாண பத்திரிகையில் பேர் போடாத மாதிரி கோச்சிக்கிறீங்க. ஆமாம் இவன் பேர் என்ன? போய் அவங்ககிட்டே கேட்டுக்க. சார் சொல்லிட்டு போங்க சார். போனத்தை எழுப்பி கேட்க முடியும். பேர் சொல்லிட்டாரா? ஓ ஹாய். ஏய் ஹாய். ஹலோ இங்கிலீஷ் பேப்பர். ஹாய் தமிழ் பேப்பர். ஏதாவது லீட் கிடைச்சதா? It looks like a pre-planned murder. Hey, என்ன பண்ற நீ? நாளைக்கு ஹெட்லைன்ஸ்க்கு மேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பீடி உடன் கடந்த பாடி அப்படின்னு ரைமிங்கில் போட்டால் ஜனங்கள்லாம் ஆர்வமாக வாங்கி படிப்பாங்க. அதான் வேறங்கடா ரூமுக்கு தானே? இல்லைடா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு. ஏய் போகிற வழியில் இந்த பார்சல் கொஞ்சம் கொடுத்துறேன். என்னடா பக்கத்து வீட்டில் வாங்கின குழம்பு கிண்ண மாதிரி இன்னும் கொடுக்காம இதை வச்சுட்டு இருக்க? அதான் இப்போ இந்த அட்ரஸ்ல நீ கொஞ்சம் கொடுத்துறேன் ப்ளீஸ். கொடுத்தப்பறம் நீ எங்கே வேணா கிளம்பி போ. போடா போடா.